Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நாம 12th standard physicsக்கு இந்த first midterm test 2025 கான important 2 mark, 3 mark and 5 mark questions எதுன்னு பார்க்க போறோம் for both Tamil and English medium. இத பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த 12th physicsக்கு பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 3 யூனிட் இருக்குது. சரியா? ஃபர்ஸ்ட் 3 யூனிட். இந்த 3 யூனிட்ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் என்னென்னன்றதை நான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லிட போகிறேன். ஸோ இதில் நீங்கள் ஒரு கொஸ்டின் கூட ஒமிட் பண்ணாமல் படிச்சிட்டிங்கன்னா இந்த 3 யூனிட் நீங்கள் தரோவாயிருவீங்க. இப்போ இந்த 3 யூனிட்ல இந்த கொஸ்டின்ஸ் தவிர வேறு கொஸ்டின்ஸ் நமக்கு வரப்போகிறது கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த 3 யூனிட்ல வந்து கம்ப்ளீட் ஆயிடலாம். சரியா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 பாருங்க, 2 மார்க்ஸ். ஸ்டேட் கூலும்ஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கூலும் விதியை கூறுக. டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட், மின்புலம் வரையறு. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், மேற்பொருந்துதல் தத்துவத்தை எழுதுக. டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், நிலை மின்னழுத்தம் வரையறு. டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல் அண்ட் டைபோல் மொமெண்ட், மின் இருமுனை மற்றும் இருமுனை திருப்புத்திறன் வரையறு. வாட் இஸ் கொரோனா டிஸ்சார்ஜ், ஒளிவட்ட மின்னிறக்கம் வரையறு. டிஃபைன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், மின் பாயம் வரையறு. ஸ்டேட் காஸ் லா, காஸ் விதியை கூறுக. வாட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங், நிலைமின் தடுப்புரை என்றால் என்ன? வாட் இஸ் போலரைசேஷன், மின் முனைவாக்கம் என்றால் என்ன? வாட் இஸ் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரெங்க், மின்காப்பு வலிமை என்றால் என்ன? Why is it safer to sit inside a bus than open ground or under a tree? இடியின் போது திறந்த வெளியிலோ மரத்தின் அடியிலோ இருப்பதை காட்டிலும் பேருந்தில் இருப்பது பாதுகாப்பானது ஏன்? 12 2 மார்க். 3 மார்க்ஸ் பாருங்க. மென்ஷன் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ், மின் தேக்கிகளின் பயன்பாடுகள் யாவை? வாட் இஸ் கெப்பாசிட்டர், டிஃபைன் இட்ஸ் கெப்பாசிட்டன்ஸ். மின்தேக்கி என்றால் என்ன, அதன் மின்தேக்கு திறனை வரையறு. Prove that the energy stored in a parallel plate capacitor is Q square by 2C. இணைத்தட்டு மின்தேக்கியினுள் மின்காப்பு வைக்கப்படுவதால் ஏற்படும் விளைவுகளை விரிவாக எழுதுக. Distinguish between Coulomb force and gravitational force. ஈர்ப்பு விசை மற்றும் கூலும் விசை வேறுபடுத்துக. Derive an expression for torque experienced by a dipole due to a யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். சீரான மின்புலத்தில் வைக்கப்படும் மின் இருமுனை மீது செயல்படும் திருப்பு விசையின் கோவையை பெறுக. Obtain the expression for electric field due to a charged infinite plane sheet using Gauss law. மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள பரப்பினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாட்டை வருவி. Obtain the expression for electric field due to a uniformly charged spherical cell using Gauss law. மின்னூட்டம் பெற்ற ஒரு கோளக கூட்டினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாடு. Obtain an expression for capacitance of parallel plate capacitor. இணைத்தட்டு மின்தேக்கியினுள் மின்தேக்கு திறனுக்கான கோவையை பெறுக. Distinguish between polar and non-polar molecules. மின் முனை உள்ள மூலக்கூறுகள் மற்றும் மின் முனைவற்ற மூலக்கூறுகள் வேறுபடுத்துக. 5 மார்க்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு a dipole on its axial line and equatorial plane. மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோட்டில் மற்றும் நடுவரை கோட்டில் ஏற்படும் மின்புலத்திற்கான கோவை. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவை. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு an infinitely long charged wire. மின்னூட்டம் பெற்ற முடிவிலா நீளமுள்ள கம்பியினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாடு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட். மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள பரப்பினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாடு. Expression for resultant capacitance when capacitors are connected in series and in parallel. தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் மின் தேக்கிகள் இணைக்கப்படும் போது விளையும் தொகுபயன் மின்தேக்கு திறனுக்கான சமன்பாடு. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் அ வாண்டிகிராஃப் ஜெனரேட்டர். வாண்டிகிராஃப் ஏற்றியின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதம். இதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் இது 5 மார்க் கொஸ்டின் இதோட முடிஞ்சு ஃபர்ஸ்ட் சாப்டர். சரியா? நெக்ஸ்ட் சாப்டர் 2 மார்க்ஸ். டிஃபைன் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டி, கிவ் இட்ஸ் யூனிட். மின்தடை எண் வரையறு. டிஃபைன் கரண்ட் டென்சிட்டி, கிவ் இட்ஸ் யூனிட். மின்னோட்டம் அடர்த்தி வரையறு, அதன் அலகு யாது? ஸ்டேட் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. ஓம் விதியின் நுண் வடிவத்தை கூறு. ஸ்டேட் மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. ஓம் விதியின் பயன்பாட்டு வடிவத்தை கூறு. ஒய் கரண்ட் இஸ் அ ஸ்கேலார். மின்னோட்டம் என்பது ஒரு ஸ்கேலார் ஏன்? வாட் இஸ் பெல்டியர் எஃபெக்ட், பெல்டியர் விளைவு என்றால் என்ன? வாட் இஸ் தாம்சன் எஃபெக்ட், தாம்சன் விளைவு என்றால் என்ன? வாட் இஸ் சீபக் எஃபெக்ட், சீபக் விளைவு என்றால் என்ன? டிஃபைன் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். வெப்பநிலை மின்தடை எண் வரையறு. ஸ்டேட் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஜூலின் வெப்ப விதியை கூறு. டிஃபைன் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். மாறுநிலை வெப்பநிலை அல்லது பெயர்வு வெப்பநிலை வரையறு. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் சூப்பர் கண்டக்டர். மீ கடத்து திறன் என்றால் என்ன? நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ். ஸ்டேட் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, வோல்டேஜ் லா. கிர்ச்சாஃபின் மின்னோட்ட விதி மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டு விதி கூறுக. Distinguish between electric power and electric energy. மின்திறன் மற்றும் மின்னாற்றல் வேறுபடுத்துக.
டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஓமிக் அண்ட் நான் ஓமிக் டிவைஸ். ஓம் விதிக்கு உட்படும் மற்றும் உட்படாத பொருட்களை வேறுபடுத்துக. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் மொபிலிட்டி. இழுப்பு திசைவேகம் மற்றும் இயக்க எண் வேறுபடுத்துக. ஸ்டேட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபெக் எஃபெக்ட். சீபெக் விளைவின் பயன்பாடுகளை கூறுக. Derive the expression for power P equal to VI in electric circuit. ஒரு மின்சுற்றில் திறனுக்கான சமன்பாடு P equal to VI என்பதை வருவி. 5 marks. Describe microscopic model of current and obtain general form of Ohm's law. மின்னோட்டத்தின் நுண் மாதிரி கொள்கையை விவரித்து அதிலிருந்து ஓம் விதியின் நுண் வடிவத்தை பெறுக. Obtain the macroscopic form of Ohm's law from its microscope form and discuss limitations. ஓம் விதியின் நுண்மாதிரி அமைப்பிலிருந்து ஓம் விதியின் பயன்பாட்டு வடிவத்தை பெறுக, அதன் வரம்புகளை விவாதி. எக்ஸ்பிளைன் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ சீரிஸ் அண்ட் பேரலல் ரெசிஸ்டர் நெட்வொர்க். மின் தடையாக்கிகள் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது அதன் தொகுபயன் மின்தடை காண்க. எக்ஸ்பிளைன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் யூசிங் வோல்ட்மீட்டர். வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின் தடை காண்க. Obtain the condition for bridge balance of Wheatstone's bridge. Wheatstone சமணச்சுற்றில் சமன்செய் நிலைக்கான சமன்பாடு. How the EMF of two cells compared using potentiometer. மின்னழுத்த மானியை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின்னியக்கு விசைகள் எவ்வாறு ஒப்பிடப்படுகின்றன. Obtain internal resistance of cell using potentiometer. மின்னழுத்த மானியை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின் தடை காண்க. Next chapter 3. 2 marks. State Ampere circuital law. ஆம்பியர் சுற்று விதியை கூறுக. State Fleming's left hand rule. Fleming இடக்கை விதியை கூறுக. In a galvanometer, increasing the current sensitivity does not necessarily increase the voltage sensitivity. Why? ஒரு கால்வனாமீட்டரில் மின்னோட்ட உணர்திறனை உயர்த்துவதன் மூலம் மின்னழுத்த வேறுபாடு உணர்திறன் உயர்வதில்லை, ஏன்? How can we increase the current sensitivity of a galvanometer? ஒரு கால்வனாமீட்டரின் மின்னோட்ட உணர்திறனை எவ்வாறு அதிகரிக்கலாம்? State Coulomb's inverse square law of magnetism. கூலும் அதிர்த்தகவு இருமடி விதியை கூறு. What is meant by magnetic induction? காந்தப்புலம் என்றால் என்ன? Define magnetic flux. காந்த பாயம் வரையறு. Why phosphor bronze wire is used as the suspension wire in moving coil galvanometer? இயங்கு சுருள் galvanometerல் பாஸ்பர் வெண்கல இழை பயன்படுத்துவது ஏன்? Define magnetic dipole moment. காந்த இருமுனை திருப்புத்திறனை வரையறு. Define voltage sensitivity. மின்னழுத்த வேறுபாட்டு உணர்திறனை வரையறு. What is meant by hysteresis? காந்த தயக்கம் என்றால் என்ன? Define magnetic declination and inclination. காந்த ஒடுக்கம் மற்றும் காந்த சரிவு வரையறு. Define magnetic permeability. காந்த உட்புகுத்திறன் வரையறு. Define magnetic susceptibility. காந்த ஏற்புத்திறன் வரையறு. State Curie's law. Curie விதியை கூறுக. State Curie-Weiss law. Curie-Weiss விதியை கூறு. 3 marks. How do you convert a galvanometer into an ammeter? galvanometer-ஐ அம்மீட்டராக எவ்வாறு மாற்றுவாய்? State and explain Biot-Savart law. Biot-Savart விதியை கூறுக. Discuss the special features of magnetic Lorentz force. காந்தவியல் லாரன்ஸ் விசையை பற்றி கூறுக. How do you convert a galvanometer into voltmeter? galvanometer-ஐ அம்மீட்டராக galvanometer-ஐ வோல்ட்மீட்டராக எவ்வாறு மாற்றுவாய்? Differentiate electric field and magnetic field. மின்புலம் மற்றும் காந்தப்புலம் வேறுபடுத்துக. Chapter 3ல 5 marks. Expression for the magnetic field at a point due to an infinitely long straight conductor carrying current. மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட நேர்கடத்தியால் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவை. Expression for the magnetic field at a point along the axis of a circular coil current carrying conductor. மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவு கம்பச்சுருளில் ஒன்று புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவை. அப்புறம் சைக்ளோட்ரான். அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் அண்ட் அவுட் சைடு த லாங் சாலனாய்ட். ஆம்பியர் சுற்று விதியின் உதவியுடன் நீண்ட வரிச்சுருள் உட்புறம் மற்றும் வெளிப்புறத்தில் ஏற்படும் காந்தப்புலம். ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பேரலல் கரண்ட் கேரியிங் கண்டக்டர்ஸ். மின்னோட்டம் பாயும் இரு இடைக்கடத்திகளுக்கு இடையே உருவாகும் விசைக்கான கோவை. சாஃப்ட் அண்ட் ஹார்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். மென் மற்றும் வன் ஃபெரோ காந்த பொருள்கள் பண்புகள். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன கரண்ட் கேரியிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசைக்கான கோவை. அப்புறம் ப்ராப்ளம்ஸ். 3 சாப்டர்ஸ் 3 யூனிட்ல இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம்ஸ் இது பார்த்துக்கோங்க. 3வது யூனிட். சரியா? இந்த ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் இதை தாண்டி நமக்கு கேட்க போகிறது இல்லை. சரியா? ஸோ இதையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.